இந்த தொடர் உபவாச தியானத்திற்கென்று ரோமர் 1 அதிகாரம் 23 வசனத்தை மையப்படுத்தி அழிவில்லாத தேவனுடையவைகள் என்கின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து வருகிறோம். அப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4 22 24 வரை, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் கூட தேவனுடைய விருப்பம் என்கின்ற காரியத்துலதான் நம்ம பார்த்து ஜெபிக்க இருக்கிறோம். இங்க இயேசுவின் இடத்துல சமாரிய ஸ்திரீ ஒரு தொழுகையை குறித்து கற்றுக்கொள்றாங்க. அதுவும் இந்த அம்மாவின் இடத்துலதான் இயேசு அநேக காரியங்களை விலக்கி பேசுகிறார். அதாவது தேவன் ஜீவ தண்ணீரை எப்படி கொடுப்பாரு, ஜீவ தண்ணீர் எனப்பட்டது ஒரு மனிதனுக்கு எப்பேற்பட்ட உதவியை செய்கிறது என்கிறதுல இந்த ஆராதனை காரியங்கள்லாம் கற்றுக் கொடுக்கிறார். ஆனா அந்த அம்மா சொல்றாங்க, நாங்க மலைகளில தொழுது கொள்ளுகிறோம், நீங்கள் எருசலேம்ல தொழுது கொள்ளுகிறீங்க. அதாவது ஆராதனை முறை சரியில்லை, அதனாலதான் எங்களுடைய வாழ்க்கை எனப்பட்டது இப்படி இருக்குது. ஒருவேளை நாங்களும் உங்களை மாதிரி எருசலேம்ல இந்த பஸ்காவை ஆசரித்து எங்களுக்கும் இது மாதிரி ஆசாரியர்கள் இருந்து எங்களுக்கும் ஆட்டுக்குட்டி இருந்திருக்குமானா என் வழி மாறி இருக்காது அப்படிங்கிற மாதிரிதான் அந்த அம்மா சொல்றாங்க. ஆனா எருசலேம்ல தொழுது கொள்ளுகிற அதே எருசலேம்ல தான் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்ட ஒரு பெண்மணி வந்தாங்க. எருசலேம்ல தான் தேவாலயத்தை கல்லர் குகையா மாற்றி இருக்கிறாங்க. அதனால நம்ம எங்க தொழுது கொள்ளுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க, யாரை தொழுது கொள்ளுகிறோம், தொழுது கொள்ளுகிற நாம எப்படி தொழுது கொள்ளுகிறோம் அப்படிங்கிறதைத்தான் இயேசு இங்க போதிக்கிறார். அதாவது தேவன் ஆவியாயிருக்கிறார், ஆவியாயிருக்கிற தேவனை மாம்சமாயிருக்கிற மனுஷன் சரியாய் தொழுது கொள்ள முடியாது. அப்ப மாம்சமான யாவர் மேலும் தேவன் ஆவியை ஊற்றும் போதுதான் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள முடியும் அப்படிங்கிறத போதிக்கிறார். இது தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. இதை பார்க்கிறதுக்கு முன்னாடி தேவன் விரும்பாத சில காரியங்களும் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 6 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது. ஓசியா தீர்க்க தரிசனத்துல தேவன் எதை விரும்புகிறார் எதை விரும்புகிறது இல்லைங்கிறதுல பலியை அல்ல இரக்கத்தையும், தகன பலி அல்ல தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இப்ப பலியை தேவன் விரும்பாம இரக்கத்தை விரும்புகிறாராமா, தகன பலியை விரும்பாம தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறார். அப்ப தேவன் விரும்புகிற காரியங்களை நாம விரும்பணுமா இருந்தா அப்ப இதை குறித்து தெளிவு இருக்கணும். பாருங்க, சாலமோன் கூட அந்த எருசலேம் தேவாலய கட்டடத்தினுடைய அந்த பிரதிஷ்டைக்கு முன்னாடி 1000 ஆடுகளை பலி செலுத்தி இருக்கிறார். அப்ப பலி செலுத்தித்தானே தேவனுடைய மகிமையை இறங்கினது. அப்ப தேவன் விரும்பாமலையா தேவன் இந்த பலிகளை எல்லாம் செலுத்த சொல்லிட்டு அடுத்து இந்த மகிமையை இறங்கி இருப்பார் அப்படிங்கிறது நம்ம யோசிக்க முடியும். முதல் மனிதன் தேவனால படைக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு வந்த போது குளிர்ச்சியான வேளையில தேவன் ஆதாமோடு ஏவாளோடு சஞ்சரித்து கொண்டிருந்திருக்கிறார். அப்ப அந்த ஆதாம் என்ன பலி செலுத்தினார், என்ன பலியோடு கூட தேவனோடு கூட ஒப்புரவானார், அல்லது என்ன பலி செலுத்தி வேலைக்கு போனாரு, என்ன பலி செலுத்தி மனைவியை கண்டடைந்தார். தேவன் பலியில பிரியப்படாம இரக்கத்தில் பிரியப்படுகிறாராமா. இதை குறித்து கூட மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9 அதிகாரம் 13 வசனத்துல வேதம் சொல்லுகிறது, இயேசு அங்கேயும் பலியை குறித்தும் இரக்கத்தை குறித்தும் போதிக்கிறார். இரண்டாவது, இதே
மத்தேயு 12வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்துல சொல்றார். அப்ப இந்த பலியையும் இரக்கத்தையும் நம்ம அறியும் போதுதான் தேவனுக்கு பிரியமாய் ஆராதிக்க முடியும். ஒரு யூதன் வந்து கூட இயேசுவின் இடத்துல கேட்கிறாரு, ஐயா, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்ய வேண்டும்? இப்ப கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே அப்படின்ன போது, அது நான் சிறுவயது முதல் அறிந்திருக்கிறேன். ஏன்னா நான் பிறந்தது ஒரு யூதனா பிறந்துட்டேன். என்னுடைய பெற்றோர் ஒரு யூதர் பெற்றோரா இருந்ததுனால சிறு வயதிலிருந்தே இந்த வேதத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும் நீ அன்பு கூறுவாயாகங்கிறது தான் பிரதான கற்பனை அப்படிங்கிறார். அப்ப அதற்கு ஒப்பனையான இன்னொரு கற்பனையை நான் உங்களுக்கு சொல்றேன். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுன்னா உடனே அந்த யூதன் தன்னை நீதிமான் என்று நினைத்து கொண்டு, அல்லது இயேசுவுக்கு நீதிமான் என்பதை காண்பிப்பதற்கு போல, எனக்கு பிறன் யார் என்று கேட்டார். அப்பொழுதுதான் இயேசு சொல்றாரு, ஒருவன் எருசலேமில இருந்து எரிகோவுக்கு போகையில கல்லர் கையில் அகப்பட்டுட்டான். கல்லர் கையில் அகப்பட்ட அவனை கல்லர்கள் அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை குற்றுயிராக காயப்படுத்திட்டு போயிட்டாங்க. தற்செயலாய் அந்த வழியா ஒரு ஆசாரியன் வருகிறார். ஒரு ஆசாரியன் எனப்பட்டவர் யாருன்னா, ஜனங்களுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசக்கூடிய ஒரு இரக்க சுபாவம் உள்ள ஒரு மனுஷனா இருக்கணும். ஆனா தற்செயலா அந்த வழியில வந்தபோது அவனை கண்டு பக்கமாய் விலகி போய்விட்டான். நம்ம அதே மாதிரிதான் ஒரு ஆசாரியனுக்கு உதவி செய்யக்கூடிய ஆசாரிப்பு கூடாரத்துல இருக்கிற ஒரு லேவியனும் அதே மாதிரி வருகிறான். அப்ப தனக்கு முன்னோடியா இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துல போகக்கூடிய ஆசாரியனை இவனை பக்க வழியா விலகி போகும்போது நாம ஏன் உதவி செய்யணும் என்று அவனும் ஆசாரியனவே ஃபாலோ பண்ணிட்டு பக்க வழியா விலகி போயிட்டான். கடைசியா அந்த வழியா தற்செயலாய் ஏதோ ஒரு வேலையின் நிமித்தமாக ஒரு சமாரியன் கடந்து வருகிறான். அந்த சமாரியன் இடத்துல நல்ல வாகனம் இருக்குது. அடுத்து அவரிடத்துல வாகனத்துல போகிறதுனால ஃபர்ஸ்ட் எய்டும் வச்சிருக்கிறாரு. இங்க வழியில ஒருத்தன் வந்து குற்றுயிரா கிடக்கிறதை கண்டு தன் வாகனத்தை நிறுத்தி அந்த குற்றுயிராய் கிடந்தவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட கொடுத்தாராமா. சார், இந்த குற்றுயிராய் கிடக்கிற மனுஷன் ஒரு சமாரியன் கிடையாது. ஒருவன் எருசலேமில இருந்து எரிகோவுக்கு போறான்னா அவன் ஒரு யூதனாக கூட இருக்கலாம். ஒரு யூதனுக்கும் சமாரியனுக்கும் இருக்கிற உறவு முறைகள் எப்படின்னா, யூதர்கள் சமாரியர்களை நாயை போல பார்த்திருக்கிறாங்க. அப்ப தன்னை அற்பமா பார்க்கிற ஒரு மனுஷன் இன்னைக்கு குற்றுயிரா கிடக்கிறான உடனே நாம என்ன நினைத்திருப்போம்? எதுக்கு இவனுக்கு போய் நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு தான் விலகி இருப்போம். ஆனா அவன் ஒருவேளை இந்த குற்றுயிராய் கிடக்கிற ஒரு மனுஷன் என்னுடைய சகோதரனா இருந்தான், குற்றுயிராய் கிடக்கிற மனுஷன் என்னுடைய தகப்பனா இருந்தான், நான் இந்த மாதிரி விட்டுட்டு போவேன்னா அவர் இறந்து போயிட்டா என்னுடைய அம்மா தானே விதவியா போயிடுவாங்க, என்னுடைய சகோதரனுடைய மனைவி தானே விதவியா போயிடுவாங்க என்று தன்னுடைய குடும்பத்தை போல, இன்னி சொல்ல போனா தன்னை போல நேசித்தான் அம்மா. அதனாலதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து தன்னுடைய சுய வாகனத்துல ஏற்றி கொண்டு போய் சத்திரத்துல சேர்த்திட்டு ஒரு இரவு முழுவதும் சம்பந்தமே இல்லாத ஒரு மனிதனுக்கு தங்குறாருங்க. தங்கிட்டு தேவையான பணத்தையும் கொடுத்துட்டு அதிகமான பணத்தை கொடுத்துட்டு தனக்கு வேலை இருக்கிறதுனால சத்திரக்காரன் இடத்துல சொல்றாரு, இவனுக்கு தேவையான பணத்தை இதை வைத்து கொள்ளுங்க, இன்னும் அதிகம் செலவானால் நான் திரும்ப வந்து தருகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகம் பாருங்க அப்படியெல்லாம் இருக்காது. தன்னுடைய உறவினர்களுக்கே போய் தங்கிறதுக்கு, தன்னுடைய உறவினர்களுக்கே உதவி செய்யறதுக்கு பல விதங்களில யோசிக்கிற ஒரு உலகம். ஆனா தேவன் எதை நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார்னா இரக்கத்தை விரும்புகிறாராம். அப்ப இந்த இரக்கத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் விரும்பாம என்னதான் ஆயிரம் பலி செலுத்தினாலும் அதுல தேவன் பிரியப்படுகிறவரே அல்ல. இதை குறித்து சங்கீத புஸ்தகத்தினுடைய 40வது சங்கீதத்தினுடைய 6வது வசனம் சொல்லுகிறது, பலியையும் காணிக்கையும் நீ விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீ கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, தேவனே
உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். அதாவது வெளித்தோற்றமான பலிகள் அல்லங்க. இன்னைக்கு அநேக நேரங்களில நாம ஒரு ஆடை பலி செலுத்திட்டோம்னா அது பக்தின்னு நினைக்கிறோம். சார், ஆடுதான் பக்தியா செத்துருக்குதே தவிர நாம அதை கொலை செய்ததுனால நம்ம கொலை குற்றவாளியாத்தான் இருக்கிறோம். அதனாலதான் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனோம் அப்படிங்கிறது. அப்ப இந்த ஆடுதான் மரித்திருக்குது, நான் என்ன மாற்றம் அடைஞ்சிருக்கிறேன்? அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிறபடி இதோ வருகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். எனக்கு பிரியமானதை செய்ய உம்மை பயன்படுத்தல, உமக்கு பிரியமானதை செய்ய என்னை பயன்படுத்துகிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறது தான் தேவனுக்கு பிரியம். அப்ப ஆபிரகாமின் இடத்துல கர்த்தர் நீ உன் குமாரனை பலி செலுத்துன்னு சொல்லலையா? அப்ப இந்த குமாரனுக்காக ஆடு பலி செலுத்தப்படலையா அப்படின்னா வேதம் சொல்லுதுங்க. ஆதியாம புஸ்தகத்தினுடைய தகன பலியில 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில, உன் குமாரனாகிய ஈசாக்கை இங்கிருந்து அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போ, அங்க போன பின்பு நான் உனக்கு காண்பிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலி செலுத்தினார். இப்ப அந்த தகன பலியை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருந்தால்தான் மற்றவர்களுக்கும் தகன பலியை குறித்து தெளிவு கொடுக்க முடியும். அன்றைக்கு ஆபிரகாமை குறித்து கூட ஆதியாகம 18வது அதிகாரத்துல கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். ஆபிரகாம் எப்பேற்பட்ட மனிதனா வாழ்வான்னா, தேவனுடைய நீதி நியாயங்களையும் அவருடைய கட்டளைகளையும் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பான் என்றுதான் சோதோம் குமோரா பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பாக தேவனே ஆபிரகாமின் இடத்துல இந்த பட்டணத்தை குறித்த காரியங்களை சொல்றார். பொழுது கூட ஆபிரகாம் ஒரு 50 நீதிமான் இருந்தா பட்டணத்தை கவிழ்ப்பரா என்று சொல்லி ஒரு நீதிமானின் கூட்டத்திற்காக பட்டணம் கவிழ்க்க கூடாது என்பதற்காக ஜெபிக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், 10 நீதிமான் இருந்தா கூட நான் பட்டணத்தை கவிழ்க்க மாட்டேனார். அப்ப இப்பேற்பட்ட ஆபிரகாம், கர்த்தரே நம்பி இருக்கிற ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாம போயிருப்பாருன்னா வேதம் சொல்லுதுங்க, ஈசாக்கு பால் மறந்த பின்பு அவர் விருந்து வைத்திருக்கிறார். இதற்கு பின்புதான் இஸ்மவேல் அனுப்பப்பட்டுட்டாரு. இப்பதான் கர்த்தரே இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த வயதுல இந்த பிள்ளைக்கு இந்த அறிவு தேவையா? சார், எந்த வயதுல அறிவு வருதுங்கிறது முக்கியம் இல்ல, என்ன அறிவு வந்திருக்குதுங்கிறதா முக்கியம். இயேசு 12 வயதுலயே தேவாலயத்துல மிகப்பெரிய ஞானமா பேசியிருக்கிறார். அப்ப பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கணுமோ அதை நம்ம கற்றுக் கொடுக்காம போயிட்டோம்னா பிள்ளைகளுக்கு உலகம் எதையோ கற்றுக் கொடுத்துரும் பாருங்க. அதனால பிள்ளைகள் உலகத்துக்கு பிரியமாய் வாழ ஆரம்பித்திரும். ஆனா ஆபிரகாம் இந்த ஈசாக்கு கற்றுக் கொடுத்ததுனாலதான் வழியில இந்த ஈசாக்கு ஆபிரகாமின் இடத்துல கேட்கிறார். அதாவது தகன பலிக்கு விறகு வேணும், நெருப்பு வேணும், கத்தி வேணும், ஆடு வேணும். ஆனா ஆபிரகாம் கொண்டு போவது கத்தியும் நெருப்பையும் மாத்திரம் எடுத்துட்டு போறாரு, விறகு எடுத்துட்டு போகல. அப்ப அங்க ஈசாக்கு விறகு எங்கன்னு கேட்கலைங்க, அங்க பலிக்கு ஆடு எங்கன்னு கேட்கிறாரு. அதுவும் தகன பலி செலுத்த வேணும்னு போறீங்களப்பா, தகன பலி செலுத்துறதுக்கு தானே கர்த்தர் உங்களை என்னைய அழைச்சிட்டு போறாரு, தகன பலிக்கு ஆடு எங்கன்னு கேட்கிறாரு. அப்ப ஏன் விறகு எங்கன்னு கேட்கலன்னா, மலைகளில போறோம், மலைகள்லயே விறகு ஆயத்தமா இருக்குது, ஆனா ஆடுதான் ஆயத்தமா இல்ல. அதே போல இந்த உலகத்துல சிலுவையில அறையப்படுவதற்கு சிலுவை எப்பயோ ஆயத்தமாயிற்று. நியாயப்பிரமாணத்தின் மூலமா மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிறது அடையாளமா மரத்தை நியாயப்பிரமாணம் ஏற்படுத்திருச்சு. ஆனா மரத்துல தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற இயேசுதான் இன்னி வெளிப்படல. அதனாலதான் இயேசுவே இந்த சங்கீத புஸ்தகத்தை கோட் பண்ணி சொல்றார், புஸ்தக சுருளில் எழுதி இருக்கிறபடியே இதோ நான் வருகிறேன் அப்படிங்கிறார். அப்ப இங்க ஈசாக்கு எதை கேட்கிறாருன்னா ஆடு எங்கன்னு தான் கேட்கிறார். அதற்கு ஆபிரகாம் சொல்றாரு, நீ சிறு வயதுல இருக்கிற, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, வயது வரும்போது ஆட்டோமேட்டிக்கா தெரிந்துரும் அப்படின்னு சொல்லல.
ஆபிரகாம் என்னத்தை ஈசாக்குக்கு கற்றுக் கொடுக்கிறார்னா, நீ மோரியா தேசத்துக்கு போ, அங்கு நான் உனக்கு காண்பிக்கும் மலைகளின் ஒன்றின் மேல தகன பலி எடு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அதாவது நம்ம 3 நாளைக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனா கர்த்தர் அன்றைக்கு என்றைக்கு சொன்னாரோ அன்றைக்கே வந்து விட்டார். அதனால இங்க கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லிதான் கூட்டி போய் கர்த்தர் முன் குறித்த மலையின் மேல வைத்து ஈசாக்கை பலி செலுத்த போகிறார். பொழுதுதான் கர்த்தர் வானத்திலிருந்து கூப்பிட்டு ஆபிரகாமே ஆபிரகாமே என்று அழைத்து, நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கீழ்ப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று பிள்ளையாண்டான் மேல் கத்தியை போடாதேங்கிறார். அப்ப பிள்ளையாண்டான் மேல கத்தியை போடாதன்னா பலிபீடத்திலிருந்து பிள்ளையை விடுதலையாக்கணுமே. கட்டப்பட்டு இருக்கிற பிள்ளை, இது ஆபிரகாம்னால கட்டப்பட்டு இருக்கிற பிள்ளை, அது பலிபீடத்துல கட்டப்பட்டு இருக்கிற பிள்ளைய எப்படி விடுதலையாக்க முடியும்? இதுதான் ஆபிரகாமினுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டம். இதைத்தான் யோவான் 8வது அதிகாரத்துல இயேசுவே சொல்றார். ஆபிரகாம் தேவனுடைய நாளாகிய என்னுடைய நாளை காண ஆவலாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் அப்படிங்கிறார். இப்ப இங்கதான் ஆபிரகாம் தேவன் இந்த மலைக்கு வான்னு சொன்னாரே, இங்க இருப்பேன்னு சொன்னாரே என்று தேடின போது அங்க தேவன் வெளிப்படலைங்க, தேவன் ஏற்படுத்திய ஆட்டுக்குட்டி வெளிப்பட்டது. இந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து தான் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கின் ஸ்தானத்துல தகன பலி செலுத்தினார். அப்ப தகன பலியை தேவன் விரும்பலைன்னா, அப்ப தகன பலியை ஏன் செலுத்தினார்னா தேவன் சொன்ன வார்த்தை நிமித்தமாய் செலுத்தினார். பின்னொரு காலகட்டத்துல இயேசுவே தன்னை சர்வ அங்க தகன பலியாய் செலுத்த போகிறபடியினால இந்த தகன பலியை விரும்பல பாருங்க. அப்ப ஆண்டவர் விரும்பாத ஒன்றை நீங்களும் நானும் செலுத்துவதனால, ஒருவேளை நம்ம செலுத்துவதனால அங்கீகரிப்பாரே தவிர, ஆனா அவருடைய மன விருப்பம் என்னன்னா, அவர் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அந்த ஆவியானவருடைய வார்த்தையின்படியே வாழுகிறதுல அவர் பிரியப்படுகிறார். அம்மா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 6:6 சங்கீதம் 51:16 இந்த பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன்கிறார். ஆதியாகமத்துல ஆதாம் தகன பலி செலுத்தல, ஏனோக்கும் தகன பலியை செலுத்தல, இயேசுவும் வேற எந்த இடத்துலயுமே, அதாவது இயேசு பிறந்த போது கூட அந்த குழந்தை பிறப்பின் முறைமையின்படி, மோசே நியமித்த முறைமையின்படி மரியாளும் யோசேப்பும் போய் பிள்ளைக்கான பலிகளை அவங்க செலுத்தினாங்களே தவிர இயேசு எங்கேயுமே பலி செலுத்தினதாக சொல்லப்படல. அப்ப இயேசு செலுத்தாத ஒரு பலி, அல்லது ஏனோக்கு செலுத்தாத பலி, அல்லது ஆதாம் செலுத்தாத பலியை நாம செலுத்துகிறதுனால தேவன் பிரியப்பட்டுருவார் அப்படின்னா, எங்க பாவம் வருதோ அங்கதாங்க பலி செலுத்தப்படும். என்றைக்கு மனுஷனும் மனுஷியும் கீழ்ப்படியாமைக்குள்ள போனாங்களோ அன்றைக்கு தான் ஒரு ஜீவன் பலி செலுத்தப்பட்டு அந்த ஜீவனுடைய தோல் எனப்பட்டது உடுத்தப்பட்டது. அப்ப இயேசு ஏன் பலி செலுத்தல அப்படின்னா, அவர் பாவமே செய்யாதவர். இப்ப இயேசுக்குள்ள இன்றைக்கு நீங்களும் நானும் வருகிற போது இந்த பலியை தேவன் ஏற்படுத்தாம வேறொரு பலியை ஏற்படுத்துறார். 109ஆம் சங்கீதம் 17வது சொல்லுகிறது, சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் பாயும். யோசிச்சு பாருங்க, இந்த உலகம் முழுவதும் ஏதோ ஒரு சாபத்தை தான் விரும்பி கொண்டிருக்கிறாங்க. ஆனா தேவன் மனிதனை சாபத்தோடு படைக்கல, அல்லது சபிக்கும்படியாகவும் படைக்கல. அவரை மனிதனை படைக்கிறதற்கு முன்னாடியே அவர்கள் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். அம்மா அதுவும் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தாருங்கிறார். இப்ப தேவன் மனிதனை ஆசீர்வாதத்துக்குரியவனாய் படைத்திருக்கும் போது மனிதன் எப்படி சாபத்தை விரும்பினான் அப்படின்னா, என்றைக்கு சபிக்கப்பட்ட சாத்தானின் சத்தத்துக்கு முதல் மனுஷி செவி கொடுத்து தேவன் விலக்கின விருட்சத்தின் கனியை அந்த அம்மா பறித்து புசித்து அந்த கனிய அந்த முதல் மனுஷனுக்கு கொடுத்த போதுதான் மனுஷனுக்கும் மனுஷிக்கும் சேர்ந்தே சாத்தானின் மூலமா தான் சாபம் வந்தது.
அது எப்பேற்பட்ட சாபம் வந்ததுன்னா, மனுஷனுக்கு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ வேர்வை சிந்தி பலனை புசிப்பாய், பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கப்பட்டிருக்குன்னு மனுஷனுக்கு ஒரு சாபம். இரண்டாவது, இந்த மனுஷனை வஞ்சகத்துக்குள்ள கொண்டு போன காரணமா இருந்த மனுஷிக்கு நீ கற்ப வேதனைப்பட்டு புள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான அந்த அம்மாவுக்கு சாபம். அடுத்து இவங்களை இப்பேற்பட்ட சாபத்துல கொண்டு போய் தள்ள காரணமா சாத்தானால பயன்படுத்த சர்பத்துக்கு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வயிற்றினாலே நகருவாய், மண்ணை நக்குவாய்ன்னு அதுக்கு சாபம். அடுத்து இவர்களெல்லாம் குடியிருக்கிற இந்த பூமி ஆதாமி உன்னிமித்தமாய் சபிக்கப்பட்டு இருக்கும்னு பூமிக்கு சாபத்தை கொடுத்துட்டார். அப்ப நீங்களும் நானும் பூமிக்குரியவர்களா இருந்தோம்னா எதை நம்ம விரும்பி கொண்டு இருப்போம்னா சாபத்துக்குரியவைகளை தான் விரும்பிட்டு இருப்போம். இப்ப எதெல்லாம் சாபத்துக்குரியதுன்னா பூமியில இருந்து வருகிற எல்லாமே சாபத்துக்குரியதுதான். என்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கலையோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் வயிற்றுக்குள்ள போய் 3 நாள் இல்லையோ, அது வரைக்கும் காயின் ஆபேலுடைய பலியிலே நம்ம பார்க்கலாங்க. காயின் நிலத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வந்தான், கர்த்தர் அதை அங்கீகரிக்கல. காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள தீய எண்ணெய் இருந்த மாதிரிதான் அவனுடைய தம்பி ஆகிய ஆபேலுக்குள்ள தீய எண்ணம் தான் இருந்தது. இதனால மனுஷர் எல்லோருடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆனா இந்த நிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட காணிக்கையை காயினுடையதை கர்த்தர் அங்கீகரிக்கல. அதன் மித்தமாய் காயின் ஆபேலை எந்த பூமியில இருந்து கனியை எடுத்து கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுத்தானோ அதே பூமியில தன்னுடைய சகோதரனை ரத்தம் சிந்தி கொலை செய்துட்டார். இப்ப இந்த உலகம் எதை விரும்புது அப்படின்னா சாபத்தை விரும்புதாமா. 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்துல, செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போரினார்கள். அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷ பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. அதாவது பேதுருவின் காலகட்டத்துல ஒரு கூட்ட மக்கள் இந்த பேயோரின் குமாரனாகிய பிலேயாமினுடைய வழியை பின்பற்றினாங்கிறார். அந்த பின்பற்றினதுல அந்த பிலேயாம் விரும்பினது என்ன? அதாவது தன்னுடைய வீட்டிற்கு மோவாபிய ராஜாவாகிய பாலாக்குனால சில பேர் அனுப்பப்பட்டு வீட்டுல தங்கி இருக்கிற போது தேவனே இந்த பிலேயாமின் இடத்துல கேட்கிறார், உன் வீட்டுல தங்கி இருக்கிறது யாரு? அவன் பிலேயாம் உண்மையை சொல்றார், பாலாக்கு ராஜா இப்படி அனுப்பி இருக்கிறான்னு. அவன் நல்ல காரியத்துக்காக உன்னை அனுப்பல, நான் ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு கூட்ட மக்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போறேன். அந்த நல்ல மக்களுக்கு விரோதமாய் சபிக்கும்படி உன்னை அழைக்கிறான், தயவு செய்து அவனோடு கூட போகாதன்ட்டார். அதன்படி அவன் நான் வரவில்லை என்று சொல்லி அனுப்பிட்டான். இந்த பாலாக்கு ராஜா மறுபடியும் வேறு சிலரை கூப்பிட்டு கனம் பொருந்தினவர்களை அழைத்து நீங்க பிலேயாமை அழைத்து கொண்டு வாங்கங்கிறாங்க. அந்த கனம் பொருந்தினவர்கள் இந்த பிலேயாமுக்கு அநேக வெகுமானங்களை கொண்டு வந்திருந்தாங்க. அப்ப கர்த்தர் விரும்பாத போது, கர்த்தர் விரும்பாத காரியத்தை செய்கிறதுனால என்ன வெகுமானம் கிடைச்சாலுமே அது ஆசீர்வாதம் இல்லை என்று புரியாத இந்த பிலேயாம் அநீதத்தின் கூலியை விரும்பினான். அம்மா இன்னைக்கு உலகம் பாருங்க, லஞ்சம், பலவிதமான பண ஆசையில சிக்கப்பட்டு பிடிபட்டு வேலையை இழந்து சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் கூட இருக்கிறாங்க. இதற்கு காரணம் என்னன்னா, தங்களுக்கு போதும் என்ற மனதே கிடையாது. ஆனா பைபிள் சொல்லுது, போதும் என்ற மனதை உடைய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயங்கிற. அதாவது போதும் என்ற மனதை உடைய தேவ பக்தினா, ஒரு பிச்சைக்காரன் கூட ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுக்கிறான் பாருங்க, அவனுக்கு கிடைச்ச வசூல் போதுமா அப்படின்னு கேட்டா அத தேவன் சொல்லல. தேவனுடைய மனதை உடைய போதும் என்கின்றது. அதான் போதும் என்ற மனதை உடைய தேவ பக்தி. அப்படின்னா கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறாரா, இந்த மனைவி எனக்கு போதும், இது கர்த்தர் கொடுத்தது.
எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்திருக்கிறாரா, இந்த வேலை எனக்கு போது, இது கர்த்தர் கொடுத்தது, இதுல நான் எப்படி இன்னும் அதிகமா கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துது, இதுல எப்படி என் மனைவியின் இடத்துல அன்பு கூறுது, இதுல எப்படி என் கணவன் இடத்துல அன்பு கூறுகிறது. ஒருவேளை நான் ஒரு ஜெபம் பண்ணினேன், எனக்கு ஒரு ஆண் குமாரன் வேணும்னு நான் ஜெபம் பண்ணினேன், கர்த்தர் எனக்கு ஒரு பெண் பிள்ளைய பிறக்க வச்சுட்டாருன்னா, கர்த்தர் இந்த ஆண் பிள்ளையை காட்டிலும் இந்த பெண் பிள்ளைக்கு அதிக மகிமையும் கனத்தையும் கொடுத்து மேன்மைப்படுத்தலாம். ஒருவேளை மரியாளை இந்த உலகமே பேசுது, ஒருவேளை மரியாள் பிறந்த போது மரியாளுடைய அம்மா அப்பா கூட ஒருவேளை ஃபீல் பண்ணிருக்கலாம், என்னப்பா நம்ம ஒரு ஆண் பிள்ளைய பெற்றிருந்தா ஒரு ஆசீர்வாதமா இருந்திருக்குமேனு. ஆனா மரியாள் இயேசுவை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் ஒருவேளை மரியாளுடைய தாயோ தகப்பனோ இருந்திருந்தாங்கன்னா, உலகமே மரியாளை குறித்து ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, நீ பாக்கியவதி, கிருபை பெற்றவளே, வாழ்க என்கின்ற அந்த வார்த்தையை கேட்டிருந்தாங்கன்னா அவங்க பெற்றோர் எப்படி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்ப நாம ஒரு காரியத்தை விரும்பி இருப்போம், ஆனா கர்த்தர் வேறொன்னு கொடுத்திருந்தார்னா, அது கர்த்தர் கொடுத்திருந்தாருன்னா நாம விரும்பினதை காட்டிலும் 1000 மடங்கு பெஸ்ட் என்று நினைக்கிற இதுதான் போதும் என்ற மனதை உடைய தேவபக்தி. அது இல்லாம இல்லாத ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டு இல்லாத ஒரு பொருளை நமக்கு சொந்தமாக்குவதற்கு பலவிதமான நூதனமான காரியத்தை செய்ய வைக்கிறது தான் சாத்தானுடைய வேலை. ஏதேன் தோட்டம் இருக்குது, தேவனால் படைக்கப்பட்ட தேவ சாயலாய் இருக்கிற நல்ல கணவன் இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஏதேன் தோட்டத்திற்கு ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான வேளையில தேவனே வருகிறாரு. இது போதாதுங்களா? இதையெல்லாம் கொடுத்த தேவனுக்கு ஒருவேளை உங்களை தேவர்கள் மாதிரி இருக்கணும்னு நினைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தா அப்படியே படைச்சிருக்க போறாரு. இல்ல நீங்க அவரிடத்துல ஜெபிச்சா அவர் உங்களுக்கு செய்ய போறாரு. தேவன் இல்லாமல் போய் ஒரு கனியை புசிச்சு சாப்பிட்டு தேவன் இல்லாத ஒரு தேவர்களால் ஆவறதுனால என்ன லாபம் என்று கூட அன்றைக்கு ஏவாள் யோசிக்காம அங்கதான் வஞ்சிக்கப்பட்டாங்க. அதனாலதான் பவுல் எழுதும்போது தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, ஸ்திரீகள் சபையில பேசுவது ஒழுங்கீனமாயிருக்கும், காரணம் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாளே வஞ்சிக்கப்பட்டாள் அப்படிங்கிற அந்த ஸ்திரீ எனப்பட்ட வார்த்தை அல்லது மனைவி எனப்பட்ட வார்த்தை அது ஒரு பெண்ணை மாத்திரம் குறிக்கிறது இல்லைங்க, சபையையும் குறிக்குது. அதாவது சரீரத்தின்படி ஒரு குடும்பத்திற்கு புருஷன் தலையாயிருக்கிறான், மனைவி சரீரமா இருக்கிறாங்க. ஆவிக்குரிய பிரகாரம் மாதிரி ஒரு சபை சரீரமா இருக்குது, கிறிஸ்து தலையா இருக்குதுங்கிறார். அப்ப அது சபைக்கும் தேவனுக்கும் இருக்கிற ரகசியத்தை குறித்து சொல்லுகிறார். ஆனா அந்த போதும் என்ற மனது இல்லாததுனாலதான் இந்த அம்மா விழுந்து போயிட்டாங்க. இதே வேலையத்தான் சாத்தான் ஆதியிலிருந்து இதுவரைக்கும் செய்து வருகிறான். ஒரு கள்ள உபதேசத்தை வஞ்சகமா கொண்டு வந்து ஜனங்களை வழி விலகி போக பண்ணி விடுகிறான். அன்னைக்கு ஆகாப்பு ராஜாவினுடைய மனைவியை வைத்து ஆகாப்பு வீட்டுல மிகப்பெரிய ஒரு சாபம் வருவதற்கு காரணமே இதேதான். ஒரு நல்ல அரண்மனை இருக்குது, நல்ல ராஜ பதவி இருக்குது, நல்ல பிள்ளை பிறந்திருக்குது, நல்ல தேவன் இருக்கிற உலகத்துல இருக்கிறான். அதை விட அவனுக்கு நாபோத்தின் நிலத்தின் மேல ஒரு நாட்டம் வைத்து அதை கேட்டு கிடைக்காதனால அவனை கொலையும் செய்து அந்த நிலத்தை அபகரிச்சதுனாலதான் ஆகாப்பின் குடும்பத்தின் மேல ஒரு இரத்த பலியே வந்ததாமா. இதுதான் அநீதத்தின் கூலியை விரும்புகிற மக்களுடைய நிலைமை. அது யூதாசா இருக்கலாம், கேயாசியா இருக்கலாம், வேண்டாம் என்று தேவன் சொல்லுகிற காரியத்தை அநீதமானதுன்னு தெரிந்திருந்தும் போய் வாங்கி சாப்பிடுகிற போதுதான் இந்த பிழையாம் பாருங்க, இஸ்ரவேலரால குத்துண்டே இறந்து போனார். இப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசினா அவர் சபிச்சார்னா அந்த பட்டணமே சாபப்பட்டு போயிடும், அவர் ஆசீர்வதிச்சார்னா அந்த பட்டணமே ஆசீர்வதிக்கும். தேவனே வீடு தேடி வந்து விசாரிக்கிறார். பேசாத கழுதையை இந்த பிழையாமுக்காக பேச வைக்கிறார். இப்பேற்பட்ட பிழையாம் இறந்ததுக்கு காரணம் என்னன்னா அநீதத்தின் கூலியை விரும்பினதுனாலதான். இப்ப இந்த உலகம் அநீதத்தின் கூலியை விரும்புகிறது. அது மாத்திரமல்ல, வேத சொல்லுது பாருங்க, பிரபலமாக விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றும் செய்யான் என்று யோவான் 7:4 சொல்லுது. அப்ப பிரபலம் எதுக்கு? இந்த உலகம் இத்தனை, ஒருவேளை இன்றைக்கு வலைதளங்கள் வந்துருச்சு. முற்பிதாக்களின் காலகட்டத்துல அந்த வலைதளங்கள் எனப்பட்டது இல்லை. ஆனா இன்னைக்கு வலைதளத்துல எத்தனை வியூவர்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன காரியமா செய்யறாங்க. உலகம் பல விதங்கள்ல செய்து இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகளும் இழுக்கப்பட்டுட்டாங்க.
ஒரு பாடல் பாடி அதை யூடியூப்ல போட்டா இத்தனை வியூவர்ஸ் வந்திருக்கு, இவ்வளவு பணம் வந்திருக்கு சார். ஒரு நாள்ல இத்தனை வியூவர்ஸ் வந்துட்டாங்க சார். சார் இத்தனை வியூவர்ஸ் வந்தாங்க, இத்தனை பேர் பார்த்தாங்களே, இத தேவன் பார்த்தாரான்னு இன்றைக்கு யோசிச்சோமா நம்ம? முன்னொரு காலகட்டத்துல பரிசுத்தவான்கள் இயற்றின பாடல்கள்ல அந்த வரிகள் மாத்திரம்தான் மேலோங்கின. அதுவும் வசனத்தை மையப்படுத்தி இருந்த வரிகள். அது இன்றைக்கும் காலத்தால் அழியாத ஆராதனை பாடல்களா இருக்கு. இன்றைக்கு எப்படியோ பாடல்களை இயற்றி இதுக்கு பின்னணியில என்னன்னா வேதம் சொல்லுதுங்க, பண ஆசைதான். பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதுன்னு சொல்றார். அநேகர் அதை விரும்பி அநேக அழிவை சந்தித்திருக்கிறாங்கிறார். இன்றைக்கு ஆதியில கொண்டிருந்த அந்த ஆவிக்குரிய இருதயம் இன்றைக்கு இவ்வளவோ பிரபலமானவர்களிடத்துல விசாரித்து பாருங்க, இல்ல. இதற்கு காரணம் என்னன்னா பண ஆசையில போய் சிக்கப்பட்டதான். பணம் எல்லா விதத்துல உதவி செய்யுங்க, ஆனா பண ஆசை தேவனை விட்டே நம்மளை தள்ளிரும். அப்ப இது உலக விரும்புது. அது மாத்திரமல்ல, மாம்ச ஆசைகள் விரும்புதாமா. இதை குறித்து எபேசியருக்கு எழுதின நிருபத்தினுடைய அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டிருந்தீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாயிருந்தோம். அப்ப இவ்வுலகத்துல சில பேரை கைட் பண்றது ஒரு விதமான ஆவிதான். ஒளியின் தூதனுடைய ஆவியினால கைட் பண்ணப்படுகிறது. அதனால எத்தனையோ பேர் பாருங்களேன், எத்தனையோ அழிவை சந்திச்சிருக்கிறாங்க. ஆனா தேவனிடத்திலிருந்து வருகிற ஆவி நம்ம தேசத்துல பாத்தீங்கன்னா வாழ்வடைய வைக்குமாமா. உலக தோற்றத்துல தேசத்துல மழையே வராத போது தேவன் பனியினால தானியங்களை விளைய வைத்தாராமா. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவருக்கு பனிக்கு ஒப்பான ஆவியானவர்னு கூட ஒரு இடத்துல சங்கீதக்காரர் சொல்றார். அப்ப நன்மையை விளைவிக்கிற ஆவியானவர். ஆனா இந்த ஆகாய பிரபுவினுடைய ஆவியினால எத்தனையோ பேர் சிக்கப்பட்டதனுடைய முடிவை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அழிவைத்தான் கொண்டு வந்தது. விசேஷமா ஆதியாம புஸ்தகத்தினுடைய 34ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிச்சா, இந்த யாக்கோபுக்கு 13 பிள்ளைகள், அதுல ஒரு பெண் பிள்ளையும் இன்க்ளூட். ஈசாக்குக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்கலாம், ஆபிரகாமுக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்கலாம். ஆனா அவர்களுடைய பெயர்களை எல்லாம் எழுதாத வேதம் இந்த யாக்கோபுடைய பெண் பிள்ளையை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இந்த லேயாளுக்கு பிறந்த பெண் பிள்ளை, அந்த பிள்ளையின் பேரு தான் தீனாள் எனப்பட்டவங்க. அவங்க சீகேம்ல போய் தேசத்தின் பெண்களை பார்க்கத்தான் போனாங்க. அவங்க எங்க தேசத்தின் பிரபுவை பார்க்க போல. ஆனா இந்த பிரபு இந்த பெண்ணின் மேல ஆசைப்பட்டு திருமணத்திற்கு முன்னாடியே இந்த பிள்ளையினுடைய வாழ்வை கெடுத்துறான், கற்பழித்து விடுகிறான். அது மாத்திரமல்லாது இந்த பிள்ளை எப்படியாவது தனக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று யாக்கோபின் இடத்துல பெண்ணே கேட்டு வராங்க. அந்த பிள்ளையின் மேல் வைத்திருந்த விருப்பம், இதுதான் உலக விருப்பம். பாருங்க, இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ காதல் அது இதுன்னு போய் எத்தனையோ குடும்பங்கள்ல சிறைச்சாலையில இருக்கிறவங்க உண்டு. எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ விதமான பலவிதமான தீமைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. இது உலகத்துல நடந்தா பரவாயில்லைங்க, இங்க இந்த யாக்கோபுக்கு நடக்குது. அதாவது தேவ சத்தம் கேட்கிற யாக்கோபுக்கு நடக்குது. சார், ஏன் இந்த சீகேமின் ராஜாவும் சீகேமின் ராஜாவினுடைய பிள்ளைகளும் வர்றாங்க அப்படின்னு தெரியாமலேயே யாக்கோபு சொல்றாரு, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு என் பிள்ளைய கொடுக்க முடியாதுன்னா உடனேயே அந்த சீகேம் மக்கள் சொல்றாங்க, பாருங்க, விருத்த சேதனம்மா, என் பையன் என்ன, என் நாட்டுல இருக்கிற எல்லோருக்கும் விருத்த சேதனம் பண்றேன் அப்படின்னு எல்லோரையும் விருத்த சேதனம் பண்ண வச்சுட்டா சீகேமின் ராஜா. அதுல ஒருத்தன் கூட எழுந்து கேட்கல, ஏயா உன் பையன் கல்யாணம் பண்ணுவதற்கு நீதானே விருத்த சேதனம் பண்ணணும், நாங்கெல்லாம் ஏன் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு கேட்காம அவர்களுக்குள்ள இந்த சீகேம் ராஜா ஒரு பொருளாசையை விதைத்தான். பாருங்க,
என்ன பொருளாசைன்னா, இந்த யாக்கோபின் இடத்துல திரளான ஆடு மாடுகள் இருக்குது. அவனுக்கு கேட்கறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. அவனை நம்ம அவன் மகளை திருமணம் முடிச்சிட்டோம்னா அவனை இங்கேயே குடியமர்த்திடலாம். இங்கேயே அவனுடைய பெண்களை நாம் எடுத்து நம்ம பெண்களை அவனுக்கு கொடுத்து அவனுடைய சொத்தெல்லாம் நம்ம அபகரித்து விடலாம். அதோடு கூட தேவன் சொன்ன இடத்துக்கு அவன் போகாதபடி பிசாசினால உண்டாக்கப்பட்ட ஒரு வஞ்சகம் இது. நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் நானும் உனக்கு தரிசனமான இடத்துல பலிபீடம் கட்டுன்னு தான் கர்த்தர் கூட்டு வர்றார். அந்த இடத்துக்கு போகாத வரி இந்த இடத்துல அடக்கி வைக்கிறது தான் ஆகாய பிரபுனுடைய வல்லமை. சில பேர் பிரதர், நாங்க விக்கிரக ஆராதனையிலிருந்து விடுதலை ஆயிட்டோம், பாவ சாபங்கள்ல இருந்து விடுதலை ஆயிட்டோம். சார், நம்ம இயேசு சொன்ன இடத்தை போய் அடைந்துட்டோமா? ஒரு இடத்துல யோவான் எழுதுறாரு, தேவன் வெளிப்படுகிற ஒரு நாளில உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் அத்தனத்துல இருக்கிற அசுசி இல்லாதபடி சுத்திகரித்து கொள்ளுங்க. ஏன்னா அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாய் நாம இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்குதுங்கிறார். நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குதுங்க. நான் இல்ல வெளித்தோற்றமா நான் லாபான் வீட்டுல இருந்து விடுதலையாகி வந்துட்டேன்னா, சார், லாபான் வீட்டுல விடுதலையாக்கி கூட்டி கொண்டு வந்தது மாத்திர யாக்கோபுக்கு கர்த்தர் செஞ்ச வேலை இல்லை. பொருத்தனை பண்ணின இடத்துல போய் கர்த்தர் நிறுத்தணும் பாருங்க. ஆனா இதற்கு இடையில தான் இந்த சீகேம் இப்படி வந்தான். சீகேமினுடைய ராஜாவினுடைய இந்த சூச்சகமான தந்திரத்தினால இந்த சீகேம் பட்டணமே அழிந்து போனதுங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரத்துல சிம்சோனும் ஒரு பெலிஸ்திய பெண்ணை தன் கண் பார்வைக்கு விருப்பமாய் இருக்கிறதுன்னு தன் தகப்பனிடத்திலும் தாயினிடத்திலும் போய் சொல்றாங்க. இப்ப அவங்க பெற்றோரே சொல்றாங்க, பெலிஸ்தியர் கர்த்தரை அறியாத மக்கள், விருத்த சேதனம் இல்லாத கூட்டம், நம்மளை கர்த்தரை விட்டு வழி விலகி போய் விடுவாங்க, வேண்டாம் என்று சொன்ன போதும் இந்த சிம்சோனுடைய பலவந்தத்தினால போய் ஒரு பெண் பார்க்க போறாங்க. போற வழியில கூட சிங்கம் வழிமறிக்குது. இதெல்லாம் மறைத்து இந்த சிம்சோன் போய் அங்க பெண் பார்த்து திருமணம் முடிக்கிறார். திருமண நாளன்று ஒரு விடுகதை போட்டு அதனால அந்த தேசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடிய ஒரு காரியம் நடந்துருது. இது தன்னுடைய மனைவியினாலதான் நடந்தது என்று சொல்லி சிம்சோன் தன் மனைவியும் கூட்டிட்டு தன் வீட்டுக்கு வர வேண்டிய ஆளு கோவித்து மனைவியை அவங்க அப்பா வீட்டுல விட்டுட்டு போயிட்டார். இந்த பெலிஸ்தியருக்கு நியாயப்பிரமாணம் எனப்பட்டது கிடையாது, தேவனுடைய தொடர்பே கிடையாது. இதுதான் பெற்றோரே முன்னாடி எச்சரித்தாங்க. ஆனா அதுக்கு கீழ்ப்படியாம பண்ணினதுனால விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க தகப்பனார் என்ன நினைத்தாருன்னா, இனிமேல் பட்டு இந்த சிம்சோன் திரும்பி வர மாட்டான், என் மகளை இப்படியே விடக்கூடாது, அதுல என்னுடைய உறவினர்களுக்கு பெலிஸ்தீனுக்கு ஒருத்தனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கலான்னு சிம்சோன் உயிரோட இருக்கும் போதே ஒரு பெலிஸ்தீனுக்கு அவனுடைய மனைவி திருமணமாக கட்டி கொடுக்கப்பட்டாங்க. அது நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுனாங்க, ஒரு ஸ்திரீ ஒரு புருஷனை திருமணம் முடித்திட்டாங்க அப்படின்னா அவன் மரிக்கிற வரைக்கும் அந்த பிரமாணத்துக்கு கட்டப்பட்டு இருக்கிறான். அவன் மரிக்காம அந்த பெண் என்ன பண்ண முடியாதுன்னா விடுதலையாக முடியாது. அவன் மரித்து போயிட்டான் அப்படின்னா அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையாகலாம், தாம் மன விருப்பத்தின்படி யாரையா ஒருத்தரை திருமணம் முடிக்கலாம். ஆனா இங்க சிம்சோன் உயிரோட இருந்த போதும் பெலிஸ்தியர் இந்த முறைமையை பின்பற்றாம செய்துட்டாங்க. இதன் நிமித்தமா தேடி மனைவியை பார்த்து சந்தோஷப்படலாம் என்று நினைக்க வந்த சிம்சோனுக்கு மனைவி வேறொருத்தவனுக்கு மனைவி ஆனதுனால கோவப்பட்டு 300 நரிகளை பிடித்து ஒரு நரிவாள்ல இன்னொரு நரியினுடைய வாளை கட்டி நரிவாள்ல தீப்பந்தத்தை வைத்ததுனால அந்த பெலிஸ்திய தேசத்துல விளைந்து இருந்த இந்த கோதுமை, நெற்கள், பயிர்கள் அத்தனையும் இந்த நரிவாள்ல பத்தப்பட்ட தீ உள்ள போய் இந்த நரிகள் ஓடி நெருப்பி எரிகிறதுன்னு பெலிஸ்தீன் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா வெள்ளாமையும் கெடுத்து போட்டதாம், அழிச்சே போடுச்சு. இதன் நிமித்தமா பெலிஸ்தியர் விசாரித்து இதற்கு காரணம் யாரு, சிம்சோனுடைய மனைவியும் தகப்பனும் என்று அறிந்ததுனால அவங்க மனைவியும் கொலை செய்தாங்க, அவங்க தகப்பனையும் கொலை செய்தாங்க. இந்த அழிவுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இதுதான் மாம்ச இச்சை என்று அந்தகாரத்தில் வரக்கூடிய ஆகாய பிரபுனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறது காதல். இதே சம்பவம் தான் தாவீதினுடைய குமாரனாகிய அம்னோன் தாமார் மேல மோகம் கொண்டு ஒரு தந்திரமான சகோதரனுடைய ஆலோசனையை கேட்டு இந்த தாமாரை கற்பே அழித்து கடைசியா இந்த
அம்னோன் அப்சலோம்னால கொலை செய்யப்பட்டான். வாழ்நாள் முழுவதும் இந்த தாமார் விதவையை போல இருந்தா. அப்சலோம் தகப்பனை விட்டு தூரமா ஓடி திரும்ப தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறி ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இதுதான் உலக சிநேகம். இதை யாக்கோபு எழுதும்போது எழுதுறாரு 4வது அதிகாரத்தின் 4வது வசனத்துல ஒரு தவறுதலான வார்த்தையை பிராஸ்டூட் அப்படின்னு தேவ பிள்ளைகளை சொல்லிட்டு, தேவனுக்கு விரோதமான பகையில ஒண்ணு என்னன்னா உலக சிநேகம் அப்படிங்கிறார். இப்ப உலகத்தார் விரும்புகிறது போல நம்ம விரும்பணும் அப்படின்னா கட்டாயம் தேவனுக்கு பிரியமாய் வாழவே முடியாது பாருங்க. இப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய விருப்பம் எனப்பட்டதும் இருக்குது. 1 நாளாகமோ 29வது அதிகாரத்தினுடைய 17 19 வரைக்கும் தேவன் நீர் உத்தம குணத்தை விரும்புகிறீர் அப்படின்ட்டு 19வது வசனத்துல சொல்றாரு. என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கு இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையும் கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். அதாவது தாவீது தன்னுடைய குமாரனுக்காக ஜெபித்த ஜெபம் பாருங்க. அதாவது தன் குமாரன் எப்படி வாழணும், தன் குமாரனோடு தேவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அவருடைய விருப்பம் என்னன்னா, என்னுடைய குமாரனுக்கு உத்தம இருதயத்தை கொடும் என்று வேண்டுதல் செய்தார். ஆனா தேவன் உத்தம இருதயத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரு ஜெபிச்சுட்டார்ல, அதனால நான் நேரடியா அவனை தூங்க வச்சு உத்தம இருதயத்தை கொடுக்கிறேன் அப்படின்ட்டு போகாதபடி அவனுடைய விருப்பம் என்ன என்றும் கேட்டார். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில எத்தனையோ பெற்றோர் தன் பிள்ளைகளை பொருத்தனையோடு பெத்தெடுத்திருக்கிறாங்க. ஏன்னா எத்தனையோ நாட்கள் பிள்ளை இல்லை என்று அவர்கள் அழுது கொண்டிருந்தாங்க, அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாங்க. அதனால கர்த்தாவே நீர் எனக்கு ஒரு குமாரனை தருவீர் என்றால் அதை உமக்கே தருகிறேன் என்று எப்படி அன்னாள் ஜெபித்தாங்களோ அதுபோல கர்த்தரிடத்துல பொருத்தனை பண்ணி பிள்ளையை பெற்றுட்டு கர்த்தருக்கென்று இந்த பிள்ளையை வளர்த்தி கொண்டிருந்தாலோ பிள்ளைகள் பெற்றோருடைய அந்த பொருத்தனைக்கு ஏற்ற விதமா வாழாம போய்விடுகிறாங்க. இங்க தாவீது சாலமோனுக்காக இப்படி ஜெபம் பண்ணாரு. ஆனா சாலமோன் கர்த்தர் கிபியோன்ல தரிசனமான போது 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல கர்த்தரிடத்துல என்ன கேட்டார்னா, ஜனங்களுக்காக எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாருனர். அதாவது ஜனங்களை மதிச்சாரு, ஜனங்களுக்கு அவங்க அப்பா ஆட்சி செய்த ஆட்சியை மதிச்சாரு. ஆனா அவங்க அப்பா ஜெபித்த மாதிரி ஜெபிக்கல. இந்த ஜனங்களை யாரு நியாய விசாரிக்க கூடும், இந்த ஜனங்களை நியாய விசாரிப்பதற்கு தேவையான நன்மை தீமை என்னதென்று அறியத்தக்கதான ஞானமுள்ள இருதயத்தை தாருனர். அதையே தேவன் என்ன பண்ணார்னா, அது அவருடைய பார்வைக்கு மகிமையா இருந்ததுனால சாலமோன் கேட்ட ஞானமுள்ள இருதயத்தையும் கொடுத்து கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சேர்த்தே கொடுத்தார். ஆனா ஆரம்பம் அற்புதமா இருந்ததுங்க ஜனத்துக்காக கேட்டதுனால. ஆனா முடிவு ஆசீர்வாதமா இல்லாம போயிட்டு. ஜனத்துக்காக நீங்க வாழ்ந்துகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், ஜனம் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்மளை எப்படி காயப்படுத்தி எப்படி அனாதியா விட்டுட்டு போன்னு சொல்ல முடியாது. இந்த சவுலுக்கு கூட கர்த்தர் ஜனங்கள் ராஜாவாக வேண்டுமே என்று கேட்டதுனாலதான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாகும்படித்தான் சவுலையே தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆனா தாவீதை அவ்விதமாய் அபிஷேகம் பண்ணும்படியாய் சாமுவேல் இடத்துல சொல்ல, தாவீதை எனக்காக அபிஷேகம் பண்ணினார். அப்ப தாவீதின் குமாரனும் தேவனுக்காகத்தான் ஞானமுள்ள இருதயத்தை கேட்க வேணாம். ஆனா அவர் தேவனிடத்திலேயே போய் ஜனத்துக்காக கேட்டார் பாருங்க. இப்ப ஜனத்தை நேசித்தபடினால இவர் கேட்ட ஞானமுள்ள இருதயத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தார். ஆரம்ப அற்புதமா இருந்தது. ஆனா முடிவு பாருங்க, தேவ கோபத்துக்கு காரணமாகி சத்துருக்களே இல்லாமல் ஆரம்பித்த இந்த சாலமோன் தன் பிள்ளைகளுக்கு அநேக சத்துருக்களை ஏற்படுத்தி விட்டு போயிட்டார். இன்னி சொல்ல இஸ்ரவேலரே சாலமோனுடைய வீட்டாரை வெறுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அதனாலதான் சாலமோனுடைய குமாரன் இடத்துல போய் உங்க அப்பா எங்களுக்கு நுகத்தை வைத்தார், இவைகளிலிருந்து விடுதலை ஆக்குனா அவன் வாலிபருடைய ஆலோசனையை கேட்டு எங்க அப்பா ரொம்ப நல்லவரு, அவர் கொடுத்த நுகத்தை இன்னும் நான் பாரமாக்குவேன்னா.
ஆனா சாலமோனுடைய அப்பா பாருங்க, தன் பிள்ளைக்கு வெள்ளி பொண்ணு தேவனுடைய திட்டத்தை சம்பாதித்து கொடுத்துட்டு போனார். அப்ப இந்த உத்தம இருதயத்தை அவங்க அப்பா விரும்பினாரு. ஆனா பிள்ளை ஞானமுள்ள இருதயத்தை விரும்பிட்டார். சில நேரங்கள்ல நமக்கு தெரியாது பாருங்களே, இயேசு நமக்கு என்ன கொடுக்கணும்னு விரும்பினாருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இயேசுவே எனக்கு இதை கொடுன்னு நாம விரும்பி அவரிடத்துல கேட்போம். இயேசு நம்மளிடத்துல இப்பேற்பட்ட வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 17வது அதிகாரம் 24வது வசனத்துல ஒரு ஜெபம் பண்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன்னே நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அதாவது இயேசு இந்த ஜெபம் எப்படி ஜெபிக்கிறார்னா, நான் எங்கே இருக்கிறேனோ அங்க என்னுடனே கூட இருக்கிறவர்களும் இருக்கும்படி விரும்புகிறேன். ஆனா நம்மளுடைய ஜெபம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவரே நான் எங்க இருக்கிறேனோ அங்க நீர் எங்க இருக்கணும். பாடல்கள் கூட அப்படி வந்துருச்சு. என் கூடவே இரும் ஆண்டவரே, நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. ஆண்டவரே நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருக்கிறதற்கத்தான் நீ உம்முடைய ரத்தத்தை சிந்தி என்ன விலை கொடுத்து வாங்கி இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி தேவன் அண்டையில போய் இருக்கிற ஜெபங்கள் போய் பாடல்கள் போய் இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கணும்னு நினைக்கிறோம். சார், பழைய ஏற்பாடு காலங்கள் எல்லாம் அப்படித்தானே சொல்லப்பட்டது. தேவன் தாவீதோடு கூட இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். சார், இங்க ஜெபிச்ச ஜெபம் தாவீதின் தேவன் அல்ல, அல்லது யோசேப்பின் தேவன் அல்ல. இங்க இயேசு ஜெபிக்கிறார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்க என்னோடு கூட இருக்கணும்னார். இதை குறித்து 13வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 13:14 தம்முடைய சீசர்களுக்கு உன்னை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, நீங்கள் என்னை போதகரும் என்றும் ஆண்டவரும் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, ஆனா ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்கள் அப்படின்னார். சார், சொல்லுவது சரிதானே தவிர சத்தியம் கிடையாது. யவீரவனுடைய மகள் மரித்து போனது சரி, உண்மை. ஆனா இயேசு நிக்கிறாரு, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள்னு வெளியில சொல்றாரு. இன்னும் வீட்டுக்குள்ள போய் பார்க்கல, பிள்ளை கருப்போ சிவப்போங்கிறது தெரியாது, ஆனா வெளியில இருந்து சொல்றாரு. அப்ப இயேசு சொன்னது உண்மையா, யவீருவின் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சொன்னது உண்மையா? அநேக நேரங்களில இங்கதான் நம்ம பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்குவோம். சில ஒருவேளை வியாதி இருந்திருக்கலாம், அந்த வியாதி நம்ம மருத்துவரிடத்துல சந்திச்சு ஆலோசித்து செக் பண்ணி பார்த்தா அது உண்மைன்னு உறுதிப்பட்டிருக்கலாம். அப்ப நம்ம இந்த உண்மைய நம்ம வாழ்க்கையில அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா அது தேவனுடைய சித்தம் அல்ல. எப்போ உண்மை அழியும் அப்படின்னா, எப்போ ட்ரூத் வருதோ அப்போ ட்ரூ அழிஞ்சிருங்க. இயேசுதான் ட்ரூத். சத்தியம் வரும்போது உண்மை அழிந்து விடும். இயேசு சொன்னது சத்தியம், யவீரவனுடைய பிள்ளைகள் சொன்னது அல்லது யவீரவனுடைய வீட்டார் சொன்னது உண்மை. ஏன் அப்படின்னா, அந்த பிள்ளைக்குரிய உயிரை இயேசு தனக்குள்ள வைத்திருக்கிறார். தன்னுடைய உயிரை கொடுத்து எழுப்புவார். அப்ப இயேசுவுக்கு எப்பேற்பட்ட வியாதியிலிருந்து விடுதலையாக்க முடியும் என்பதை இன்றைக்கு நீங்களும் நானும் அறியணும். பாருங்க, விவாகம் எனப்பட்டது யாவருக்கும் கனம் உள்ளது, விவாகம் மஞ்சம் அசுசிப்படாதிருப்பதாகங்கிறார். ஆனா இந்த நாட்களில விவாகம் எனப்பட்டது ஒரு தற்காலிகமான பாதுகாப்பாக மாறிவிடுகிறது. இன்றைய இருக்கிற வேர்ல்டு ட்ரெண்ட் என்னன்னா, லிவிங் டுகெதர் எனப்பட்ட ஒன்றை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது கணவனும் மனைவியுமா வாழ்ந்து பாருங்க கொஞ்ச நாளைக்கு, ஒரு லைஃப்ல ஒரு மாதிரி செட்டில் ஆயிருச்சா அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கிங்க, லைஃபை டிராவல் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறாங்க. அப்படி செட் ஆகலையா எப்ப வேணாலும் பிரிஞ்சுக்கலாம், ஏன்னா நம்ம கல்யாணமே முடிக்கல. சார், இதுதான் ஒரு விபச்சார சந்ததியே. இது உலகத்துல வருது. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிருச்சு அப்படின்னா,
முன்னாட்களில் ஏதோ ஒரு கோயில்ல போய் ஏதோ ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடியோ இல்ல அக்னி முன்னாடியோ வைத்து இதை சாட்சியா வைத்து இதுக்கப்புறம் திருமணம் முடிச்சு அதுக்கப்புறம் ஜனங்களிடத்துல ஜனங்களுக்கு முன்பாக கணவன் மனைவின்னு அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் ஜனங்கள் கிஃப்ட கொடுத்து ஆசீர்வதிப்பாங்க. இது உலகத்துல. ஆனா இன்றைக்கு உலகம் என்ன பண்ணிருச்சுன்னா, நீங்க கல்யாணத்தை அப்புறம் முடிச்சுக்குங்க, முதல்லயே நீங்க ரிசப்ஷனை வச்சுக்குங்க. இந்த ரிசப்ஷனை வச்சுட்டு ஜனங்களிடத்துல போய் பார்த்துட்டு மத்ததை போய் அதுக்கப்புறம் போய் நீங்க தாராளமா எத்தனை மணிக்கு கோயிலுக்கு போய் எத்தனையோ காரியங்கள். ஏன்னா கடவுள் எனப்பட்டவர் சார் அவர் எப்பொழுதும் அவைலபிளா இருக்கிறார். அவர் ஒரு ஃப்ரீ, அவர் வேலை வெட்டியே இல்லாம இருக்கிறார். அதனால எப்பவும் போய் கடவுளை பாருங்க. கடவுளுடைய பூசாரியிலோ நீங்க கொடுக்குற காணிக்கையை வாங்கித்தான் பிழப்பு நடத்துறதுனால அவங்களும் அவைலபிளா இருக்கிறாங்க. எப்பயோ போய் நீங்க போய் காணிக்கையை கொடுத்து கல்யாணத்தை முடிச்சுட்டு வாங்கங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதாவது திருமணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய ரிசப்ஷன் திருமணத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. இது அப்படியே கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி தாவீது அறியாமையினால பெலிஸ்தியோடைய ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி மாடுகளின் மேல உடன்படிக்கை பெட்டியை வச்சு அதை வழிநடத்தும்படியா ஊசாவையும் அபினதாப்பையும் கூட்டி கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி இன்றைக்கு எத்தனையோ பேர் இதுவே நல்லா தானே இருக்குது. ஏன்னா மக்கள் எல்லாம் வேலை வெட்டியில பயங்கர பிஸியா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஃப்ரீடம் தானே நமக்கு முக்கியங்கிற மாதிரி மாத்திட்டு வராங்க. ஒன்று மறந்து போயிடாதீங்க. ஆரம்பம் அற்புதமா இருக்கலாம், சூப்பரா மக்களுக்கு பிரியமானது தான். ஏன்னா சாலமோன் கேட்டதே ஜனங்களுக்கு பிரியமான இருதயம் தானே. ஆனா முடிவு பாருங்க, ஆசீர்வாதமா இல்லை. கல்யாணங்கிறது பரிசுத்தவானுக்கு முன்னாடி அந்த பெண்ணை இதுவரைக்கும் தேவன் பத்திரமா எந்த கரைதிரையும் இல்லாம பத்திரமா நடத்தி கொண்டு இந்த பையனும் எந்த கரைதிரையும் இல்லாம பத்திரமா நடத்தி கொண்டு தேவனே இவங்க ரெண்டு பேரையும் இம்மட்டு நடத்தினார்னு நிறுத்தி அந்த பரிசுத்தவான்களுடைய சாட்சியின் மூலமா தேவாலயத்துல ஒருவரை ஒருவர் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரண பரியந்தம் நான் பிரிக்க மாட்டேன் என்கின்ற ஒரு வாக்குமூலத்தை கொடுத்து தேவனே கட்டுகிறது திருமணம். ஆனா யூதர்களை இப்பேற்பட்ட ஒரு வழக்கம் இருக்குதுங்க. பெண்ணினுடைய கன்னிமையை பரிசோதிக்கணுமாமா. ஒருவேளை அந்த பெண்ணினுடைய கன்னிமை கரைபட்டு இருக்குமானா அந்த பெண் வேத வசனத்தின்படி இமீடியட்டா கொலையே செய்யப்படணும். அதனாலதான் ஒரு யூத மாப்பிளைய ஒரு யூத பெண் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி 10 வெள்ளிக்காசை கொடுத்து தன்னுடைய வாழ்க்கை சரித்திர புஸ்தகத்தை அந்த பெண்ணுக்கு கொடுத்து அந்த வாழ்க்கை சரித்திர புஸ்தகத்தை படித்து முடிக்கிற ஒரு காலத்தையும் குறித்து திரும்ப அந்த 10 வெள்ளிக்காசையும் பத்திரமா அந்த பெண்ணு வச்சிருந்தா தான் இந்த யூத மாப்பிளையை திருமணம் முடிக்க முடியும். அது இல்லாம உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். 10ல 1 வெள்ளிக்காசு தொலைஞ்சு போயிட்டா கூட மாப்பிள்ளை மிஸ் ஆகுறது இல்லாம அந்த பெண்ணு கல்லால் அடித்து கொள்ளணும். அப்படின்னா தன் கையில கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீ சரியா செய்யாததுனால வருங்காலத்துல தேவனே ஒரு பொறுப்பு கொடுத்தா எப்படி செய்வாய் என்று சொல்லி இப்பேற்பட்ட ஒரு காரியம் இருந்தது. ஆனா இன்றைக்கு இது தலைகீழுதான் மாறிட்டு இருக்குது. அதே மாதிரிதான் இங்க இயேசு நம்மோடு கூட இருக்கணும்னு அவர் விரும்பல, அவரோடு நாம இருக்கணும்னு விரும்பினார். ஆனா நாம தான் அநேக நேரங்களில நம்மளுடைய அன்பை இயேசுவினுடைய அன்போடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஆனா இயேசு அவருடைய அன்போடு நம்மளுடைய அன்பை ஒப்பிட்டு பார்க்க சொல்றார். எனக்கு இவ்வளவு மன்னிச்சிட்டேன் பிரதர், போதும் பிரதர். சில பேர் ஊழியமே செய்தாலுமே பலர் மேல பகை கசப்பு, தன்னுடைய ஊழியத்துல இருக்கிறவர்களை சரியா நேசிக்கிறது இல்ல. அவர்கள் வாயிலிருந்தே வருகிற வார்த்தை, நான் ஒண்ணு ஏசுநாதர் இல்ல பிரதர். அப்ப எதுக்கு இதை நீங்க பின்பற்றணும்? நீங்க அதுக்கு தெய்வம் இல்லாதவர்களே பின்பற்றிட்டு போயிடலாமே. ஒருவேளை இப்படி வாழ்றதுனால இன்றைக்கு ஒருவேளை நீங்க நல்லா இருக்கலாம், ஆனா சாலமோனை போல முடிவு ஆசீர்வாதம் இல்லாம போயிரும். இப்படி நடக்கிறதுனால வரு தலைமுறையினுடைய கேடு உண்டாகக்கூடிய நிலைமை வந்துரும் பாருங்க. ஆனா கர்த்தர் இதையும் விரும்பல. அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, வேதத்துல அநேக விருப்பங்கள் இருக்குது. அதுல மிக முக்கியமா மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல இந்த மாய்மாலக்காரர்களை விட்டு மறைந்திருக்கும்படியாய் விரும்பினாராமா. அதுல மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரத்துல 6-7 வசனத்துல அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக,
இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறானே என்றார். அப்ப இந்த மாயக்காரர் கூட்டம் கூட்டமா இயேசுவின் இடத்துல வந்தபோது வேதம் சொல்லுதுங்க, 7வது அதிகாரத்தின் 24வது வசனத்துல, பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டிற்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமல் போயிட்டு, ஒருவரும் அதை அறியாய் இருக்கணும்னு தீரு சீதோன்ல இருக்கிற ஒரு வீட்டுல போய் மறைய விரும்பினாராம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நம்மளோட பேசி பழகி நம்மளோடு தங்கணும் அப்படிங்கிறத அவர் விரும்பணுமா, இல்ல நம்மளை விட்டுட்டு எங்கேயோ கண்ணு கட்டாத ஒரு ஊர்ல போய் அது யாருக்கு தெரியாத ஒருத்தருடைய வீட்டுல மறைந்திருக்கணும்னு அவர் விரும்புறாருன்னா, அப்ப வேதம் சொல்லுது பாருங்க, வாயினால பாட்டு பாடி இருதயம் தூரமா இருக்கவே கூடாது. அப்ப எத்தனை இசையில பாடலாங்க, எத்தனை இசை அமைப்பாளர்களோடு கூட சேர்ந்து பாடலாம். ஆனா நம்முடைய இருதயம், நம்ம இருதயத்தை காட்டிலும் தேவன் பெரியவரா இருக்கிறாருன்னு யோவான் எழுதுறார். நம்மளுடைய இருதயமே நம்மளை குற்றவாளிகள் என்று தீர்க்குமானா, இருதயத்திலும் பெரியவராகிய தேவன் என்ன பண்ண மாட்டாருங்கிறார். இங்க ஒரு காரியம். 2வது, இதே மார்க் 9வது அதிகாரம் 30வது வசனத்திலையும் அங்க மறைவா இருக்க விரும்பினார். ஏன் மறைவா இருக்க விரும்பினார்னா, அங்க இயேசுனுடைய சீசர்களுக்கு மறைவா இருப்பதனால கிடைக்கக்கூடிய தேவனுடைய பலன் என்னங்கிறத விளங்க வைக்கும்படியா. ஏன்னா மறுரூபம் மலையில பேதுரு யாக்கோபு யோவானை அழைத்து கொண்டு போய் எருசலேம்ல நிறைவேற போகிற பாடு மரணங்களை குறித்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆனா அந்த இடத்துல வராத சில சீசர்கள் கீழே இருந்தாங்க, 9 பேர். அவங்களிடத்துல ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளைக்கு பேய் பிடித்திருக்குது, அதை விரட்டும்படியா அவங்களுடைய சீசர்களிடத்துல கூட்டிட்டு வந்தா அவர்களை துரத்த முடியாம போயிட்டுன்னு சொன்னாங்க. அப்ப சீசர்களும் கேக்குறாங்க, இயேசு மறுரூப மலையில இருந்து இறங்கி வந்து அந்த பிசாசை துரத்தி அந்த பிள்ளைய விடுதலை ஆக்குனதுக்கு அப்புறம் எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டுன்னு கேட்டார். அதற்கு தான் இயேசு சொன்னாரு, இவ்விதமான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறொன்றினாலும் போகாதுன்னார். அப்ப தனிமையாய் எவ்வளவு நேரம் தேவனோடு கூட நம்ம சஞ்சரிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுடைய மகிமையினால நிரப்பப்படுங்க. எப்படி யாக்கோபு ஒரு இரவு முழுவதும் தனிமையாய் தேவனோடு போராடினார். இதனுடைய ரிசல்ட் என்ன? கொலை செய்ய வேண்டுமே என்று நினைத்த ஏசா கூட காலையில வந்து இவர் மேல் இருந்த இந்த இஸ்ரவேலின் மகிமையை பார்த்துட்டு அவரை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தார். அப்ப இயேசு ஏன் மறைவான இடத்துல போய் தன்னுடைய சீசர்களுக்கு போதிக்கிறார்னா, உலகத்தோடு சேர்ந்து நம்ம ஆராதிக்கலாம், திருச்சபையோடு சேர்ந்து ஆராதித்தாலும் தனிப்பட்ட முறையில நமக்கும் தேவனுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49வது வசனம் கூட சொல்லுகிறது, பூமியில அக்கினியை போட வந்தேன் பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். அதை நம்ம அக்கினி என்கின்ற காரியத்துல தியானிக்க இருக்கிறோம். ஆனா அன்பான தேவனுடைய பிள்ளைல தேவனுடைய விருப்பம் என்னன்னா, நாம அவரோட அதிகமா நேரத்தை செலவிட்டு அவரை போல இந்த பூமியில வாழணுங்கிறது தான். முதல் மனுஷன் பாருங்க, வேற எதையோடையும் சஞ்சரிக்கல, தேவனோடே சஞ்சரித்ததுனால தேவன் அவைகளுக்கு என்ன பெயரிட வேண்டும் என்று விரும்பினாரோ அதே பெயரிட்டார். தேவன் அதுல ஒரு கரெக்ஷனும் பண்ணவே இல்லை. ஆனா யோவான் 13ல தான் ஒரு சில கரெக்ஷனை பண்ணார். சமாரிய ஸ்திரீயின் இடத்துலதான் ஒரு சில கரெக்ஷனை பண்ணினார். இதற்கு காரணம் என்னன்னா, இவர்கள் தேவனோடும் செலவிட்டாங்க, தேசத்தோடும் செலவிட்டாங்க. இனி சொன்னா தேவனோடு செலவிடாம தேசத்தோடு நேரம் செலவிட்டாங்க. அதனாலதான் அவர் கரெக்ஷன் பண்ண வேண்டியது. இந்த நாள்ல கூட இந்த தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வாழ கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை தருவார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராய் இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீ நல்லவர். உம்முடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு உம்முடைய சமூகம் ஆண்டவரே ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் கொடுக்கிறக்காய் ஸ்தோத்திரம். உம்முடையவைகளை அறிந்து உமக்கு பிரியமானபடி வாழ உதவி செய்யும். தாவீது தன்னுடைய குமாரனுக்கு உத்தம இருதயத்தை கேட்டாரப்பா.
போல இயேசு ஆண்டவரே அவரோடு கூட நாங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பினாரப்பா. அப்படி அவருடைய அன்பையோட எங்களுடைய வாழ்க்கைய ஒப்பிட்டு பார்த்து இந்த உலகத்துல ஆண்டவரே ஒரு தேவனுடைய புத்திரர்களாய் வாழ நம்முடைய ஆவியை தந்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.